எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா ஊடகத்தின் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நீண்ட நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு அழகான ஒரு திரை காவியத்தை பற்றி தான் பேச போகிறோம். அருமை அண்ணன் மீரா கதிரவன் அவர்கள் இயக்கி இருக்கக்கூடிய ஹபீபி திரைப்படத்தினுடைய ஒரு சின்ன அப்சர்வேஷன் இல்லைன்னா என்னுடைய தாட்ஸ், என்னுடைய சிந்தனைகளை மட்டும் உங்களுக்கு பகிரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. நேற்றுக்கு நான் சீமான் அவர்களுக்காக சிறப்பு காட்சி வெளியிடப்பட்டிருந்தது. அப்போ கட்சியினருக்கும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அதனால நாங்கெல்லாம் போயிருந்தோம். அப்போது அண்ணன் மீரா கதிரவன் அவர்கள், சகோதரர் ஈஷா, அதாவது அந்த படத்தினுடைய கதாநாயகன், இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாரோடையும் பார்த்தோம். நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்னு பெருசா போகல. ஆனா மற்றவங்க நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க, காணொலிகள் போட்டிருந்தாங்க. அண்ணன் சாட்டை கூட போட்டிருந்தாரு. அப்போ ஒரு கியூரியாசிட்டி இருந்தது, படத்தை பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி அதுக்கு நிறைய விமர்சன காணொலிகளும் வந்துட்டு இருந்தது. சில பேர் மார்க்கத்துக்கு எகேன்ஸ்டா புறம்பான மாதிரி காட்சி அமைப்புகள் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில மார்க்கத்தை சார்ந்தவர்களே பேசுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. சரி, அது எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நேற்று வாய்ப்பு கிடைச்சோடனே போய் பார்த்தோம். சிம்பிளா இல்லை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, உண்மையாவே படம் ஒரு கவிதை போல, ஒரு திரைக்கவிதை, ஒரு என்ன சொல்ற திரைக்காவியமா தான் இருந்தது. ஆனா அதுல எவ்வளோ கனெக்டிவிட்டி, ரிலேட்டபிள் சீக்வன்சஸ் இருந்தது அப்படிங்கிறத உங்களோட பகிரணும் அப்படின்னு நினைக்கிறேன். படத்துல நிறைய காட்சிகள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. கதைக்கருவே ஒரு டீப் சவுத், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடையநல்லூரை சார்ந்த ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய வாழ்வியலை அழகா காமிச்சிருந்தாங்க அண்ணன் மீரா கதிரவன் அவர்கள். எல்லோரும் சொல்வது போல இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே ஒரு தவறான பிம்பத்துல சித்தரிக்கக்கூடிய காட்சிகளை தான் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் காட்டியிருக்காங்க. அது ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் சாரும். அது கேரளா, தமிழ்நாடு, அப்புறம் ஹிந்தி படம் அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள்ல இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை காட்டுறது ஒரு நார்மலைஸ் பண்ணப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். ஆனா இங்க தமிழ் இஸ்லாமியர்கள்னு சொல்லும் போது நாம மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மதம் இங்கே வந்தது. அந்த மதத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இனத்தால் நாம் அனைவரும் ஒரே இனத்தவர்கள் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஆனா அதை அழகா அழகா அந்த படத்துல காட்டியிருக்கிறாரு அண்ணன் மீரா கதிரவன் அவர்கள். ஒரு கடையநல்லூர் அப்படிங்கிற அந்த கிராமத்துல அந்த விசைத்தறியை ஒரு பூர்வீக ஒரு பிஸ்னஸா, ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய கதை. அந்த கதை கருக்குள்ள அந்த வருமானம் பத்தாம வெளிநாடுகளுக்கு போறதுன்னா கப்பலுக்கு போறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கப்பலுக்கு போயிட்டு அங்க போய் சம்பாதிச்சு, அங்கேருந்து சம்பாதித்து வச்சு இங்க ஒரு வீடு கட்டி இங்க பெருசா நம்ம ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்றது அப்படிங்கிறது இருந்த ஒரு தொன்று தொட்ட ஒரு வழக்கமாவே இருந்தது இஸ்லாமிய குடும்பங்கள்ல. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல இஸ்லாமிய குடும்பங்கள் இங்க சொந்த ஊர்ல வீடு வச்சிருந்தாலும் வெளிநாடுகள்ல போய் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களா தான் இருப்பாங்க. அதுல என் குடும்பமும் ஒண்ணுதான். என்ன சொல்றது, இன்றியமையாத அது ஒரு அங்கமாயிரும். இந்த வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யறது அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த ஆண்களுக்கு பெருசா கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அமையாத ஒரு ஏழை எளிய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வெளிநாடுகளுக்கு போய் வேலை செஞ்சு அது மூலமா வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை காப்பது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா போயிடுச்சு. அப்படிதான் இந்த படத்தையும் கப்பலுக்கு போறது. அதே மாதிரி கப்பலுக்கு போயிட்டு இங்க பேசுறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, காபில் விட மாட்டேங்கிறாரு, என்னை ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு, அவர் விட்டாதானே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காபில்னா ஓனரு, அவங்களோட ஓனருக்கு இவருடைய வேலை ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால அவர் விட மாட்டேங்கிறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னுடைய சின்னத்தா மக்க, என்னுடைய மாமாக்கள் இவங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்த்துட்டு வரும்போது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு அவங்க இந்த வெக்கேஷனுக்கு வருவாங்கல்ல, இந்த 1 மாசம் 2 மாதம் லீவ்ல எல்லாம் வருவாங்கல்ல, அப்ப வரும்போது பெட்டி பிரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு. அந்த பெட்டி பிரிக்கும் போது ஒட்டுமொத்த குடும்பமும் இருப்போம். அதுல 50 பேர் இருந்தாலும் சரி, 20 பேர் இருந்தாலும் சரி, மொத்த குடும்பமும் உட்கார்ந்து அவங்க பொட்டி பிரிக்கிறத பார்க்கணும். அந்த பொட்டியில யார் யாருக்கு என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, அதை வச்சு ஒரு அரசியல், அதை வச்சு அன்பு, அதை வச்சு ஒரு சண்டை அப்படின்னு எல்லாமே நடக்கும். அதுல தவிர்க்க முடியாத சில அந்த அந்த பொருட்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. யார்ட்லி பவுடர்,
அதுக்கப்புறம் சோப்பு, அப்புறம் கோடாரி தைலம், மீசக்கார தைலம், இதெல்லாம் அந்த படத்துல அழகா காட்சிப்படுத்துனது வந்து என்ன சொல்றது, நாங்க அந்த படத்துல வந்து வி வர் ஆல்சோ அ பார்ட். நாங்களுமே அந்த படத்துல இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தந்துச்சு. இது வெறும் இஸ்லாமியர்களுக்கான படம் இல்ல. நிறைய பேருக்கு வந்து ஒரு தமிழ் இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்கும், எப்படி வந்து இருந்திருப்பாங்க அப்படிங்கறது ஐயமா இருந்திருக்கலாம். லைக் நெருங்கி பழகின உறவுகளுக்கு தெரியும். ஆனா பொதுவான பொது பார்வையில வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய சீக்வன்சஸ் வந்து ஆஹ் ரொம்ப 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 ரிலேட்டபிளா கனெக்டடா இருந்தது. அதுலயும் வந்து ஆஹ் ஆஹ் ஒரு ஒரு பகுதியில வந்து இஸ்லாமிய குடும்பத்தை மார்க்கத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் அங்கேயும் அன்பு இருக்கு, காதல் இருக்கு அப்படிங்கறத காமிச்சது ரொம்ப அழகா காமிச்சது. அதுலயும் அந்த வாப்பா வாப்பாங்கிற அந்த கேரக்டரை வந்து யூசுப்னு சொல்லிட்டு நம்ம ஐயா கஸ்தூரி ராஜா அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க. ரொம்ப 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 யதார்த்தமான ஒரு கலை திறன்னு சொல்லலாம், அந்த நடிப்பு திறன்னு சொல்லலாம். ஆஹ் சில பேர்லாம் வந்து குறிப்பா வந்து இந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் நடிகைகள், அவங்க 2 பேருக்குமே மாளவிகா மனோஜும் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க தனுஸ்ரீ சீனிவாசன் நினைக்கிறேன். 2 பேருமே வந்து ஒருத்தவங்க வந்து நிலோஃபர் அண்ட் இன்னொருத்தவங்க பர்வீன் அப்படிங்கிற கேரக்டர்ல பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே வந்து இஸ்லாமியர்கள் அல்ல. ஆனா அந்த ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பெண்ணினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உள்வாங்கி அதை கொண்டு வந்த நடிப்பு இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவங்கள கட்டாயம் வந்து பாராட்டணும். அதே மாதிரிதான் ஐயா கஸ்தூரி ராஜா அவர்களும், அவர்களுடைய நடிப்பும் வந்து ஒரு வாப்பாவோட கேரக்டர் எப்படி இருக்கும், ஒரு பிடிவாதமான ஒரு வாப்பானுடைய மனநிலையும் ஒரு எண்ண ஓட்டமும் அவருடைய நடவடிக்கைகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நேர்த்தியா வந்து அவர் நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஆஹ் ஆஹ் ஒரு படத்துல வந்து இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு ஜனாசா எப்படி அடக்கம் பண்ணுவாங்க, எப்படி தொழுக வைப்பாங்க அப்படிங்கிற அந்த சில காட்சிகள் எல்லாம் எனக்கு உள்ளபடியே வந்து ரொம்ப எமோஷ்னலா வந்து பிரேக் ஆயிட்டேன். என்னாலையும் வந்து அது கனெக்ட் பண்ண முடிஞ்சது. நிறைய மையத்துகளை பார்த்துருக்கோம்ல நம்ம, நிறைய நிறைய இறப்புகளை பார்த்துருக்கோம். அதனால ஆஹ் அந்த இறப்பு காட்சி, ஒரு வாப்பானுடைய இறப்பு காட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க முழுசா காட்சிப்படுத்திருந்தாங்க. அதுல அவங்க வந்து ஒரு நான் முஸ்லிம் ஃப்ரெண்ட் இருப்பாரு கஸ்தூரி ராஜா அவருக்கு, அந்த வாப்பா கேரக்டருக்கு. அந்த வாப்பா கேரக்டரோட ஃப்ரெண்ட் வந்து இறுதியில அந்த மண்ணை கொண்டு வந்து அந்த கபர் குழியில வந்து போடும்போது அவர் அந்த அழுகையா இருக்கட்டும். அதே மாதிரி வீடியோ கால்ல வந்து இப்பெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களால வந்து சரியா அந்த நேரத்துக்கு உடனே வர முடியலன்னா வீடியோ கால்ல காமிக்கிறதும் இப்போ ஒரு வழக்கமாயிருச்சு. அதை காமிச்சு அதுல ஒரு அவர் அழுறதா இருக்கட்டும், அந்த அந்த சாச்சா அழுறதா இருக்கட்டும், ரொம்ப 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 கனெக்டடா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அந்த படம் வந்து அமைஞ்சது. ஒருவேளை இயக்குனர் வந்து மீரா கதிரவன் அப்படிங்கிறனாலயா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கட்டாயம் தான் சீமானவர்கள் சொன்னது போல இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு படம் இந்த தமிழ் சினிமாவில் இயக்குனது கிடையாது. இனிமேல் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா வந்துருச்சு. இது வரைக்கும் டிஸ்கவர் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அதுவே வந்து ஒரு பெரிய 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 விஷயம். அதுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நான் வந்து தமிழ் முழக்கம் ஊடகம் வாயிலாக மொத்த குழுவினருக்கும் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி ஆஹ் படத்துல வந்து நாகூர் ஹனீஃபாவை திருப்பி கொண்டு வந்தது பயங்கர நாஸ்டால்ஜியாவா இருந்தது. ஆஹ் கண்ணியரே அந்நியரே கொஞ்சம் நில்லுங்கள், கண்மணியாம் ஃபாத்திமாவின் சரிதம் கேளுங்கள்னு சொல்லி அந்த பாட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வல்லோனே வல்லோனேன்னு ஒரு பாட்டு, அது வந்து ஏஐல பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. அவருடைய குரலும் சரி ரொம்ப 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 அருமையா இருந்தது. பாடல் அமைப்பு, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மியூசிக் வந்து பயங்கரமா இருந்தது. நடுவுல ஒரு பாடல் வந்து அந்த முதல் காதலிக்காக வச்சிருந்தாங்க, நிலோஃபர் மாளவிகா மனோஜ்க்கு. அந்த நினைவில் அனலே ரூஹே ரூஹே அப்படின்ட்டு அந்த பாடலை வந்து எடுத்தது வந்து மாமா சுரேஷ் காமாட்சி அவர்கள். அந்த பாடலுக்கு மெனக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஹீரோயினுக்கு ஒரு பாடல்ல வந்து அந்த அர்ப்பணிச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது.
ஆஹ் முதல் ஹீரோயின் அப்படின்னா ரெண்டாவது ஹீரோயினை வந்து பயங்கர எம்பவர்டா காட்டியிருந்தாங்க. இஸ்லாமிய மார்க்கம் வந்து ஒரு 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 இறுக்கமான ஒரு சமூகம். அது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நிறைய அடிமை விலங்கு வந்து போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் உடைக்கிற ஒரு சப்ஜெக்டா அந்த பர்வீன் கேரக்டர் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஃபார்வர்டான, வெளியில போகக்கூடிய, படிக்கக்கூடிய, லைப்ரரியில போய் வாசிக்கக்கூடிய, போய் மேடைகள்ல பேசக்கூடிய ஒரு பெண்ணா வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எஸ், மார்க்கம் ஒருபோதும் வந்து யாருக்குமே வந்து கத்துக்கொள்றதுக்கு டு சீக் நாலேஜ் இக்ரோ பிஸ்மி அப்படிங்கிறது தான் முதல் வசனமே குரானுடைய. அப்படி கோ ரீட் அப்படிங்கிறது தான், அதாவது போ வாசி அப்படிங்கிறது தான் முதல் வசனமே. அப்படி கத்துக்கொள்றதுக்கு இல்லைன்னா வந்து அறிவை தேடி ஓடுவதற்கு மார்க்கம் எந்த இடத்துலையும் தடை இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இந்த கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு. பர்வீன் அவங்களோட அந்த தனுஸ்ரீ அவங்களுடைய கதாபாத்திரம். அவங்க வந்து ரொம்ப போல்டா பேசுவாங்க. ஒரு இடத்துல வந்து ஏன் நீ எனக்காக பேசல அப்படின்னு அந்த நடிகரை பார்த்து கேட்பாங்க, ஈஷாவை பார்த்து கேட்பாங்க. அது வந்து ரொம்ப 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 என்ன சொல்றது, அது வந்து அவங்களுடைய அந்த உரிமையை வந்து வெளியில வந்து உரிமையோட சொல்லக்கூடிய அந்த குரல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி திருமணத்துக்கு இவங்க கிட்டதான் கேட்கணும் சம்மதம் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம். ஏன்னா மார்க்கெட்ல வந்து என்னதான் வந்து குடும்பங்களால் நிச்சயிக்கப்படணும் அப்படின்னு இருந்தாலும் பெண்ணுடைய சம்மதமும் மணமக்களினுடைய சம்மதம் வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத அழகா வந்து காட்சிப்படுத்தியிருந்தாரு அண்ணன் மீரா கதிரவன் அவர்கள். நிறைய வசனங்கள் நல்லா இருந்துச்சு. சொல்லுல சுல்தானாவும் செயல்ல சைத்தானாவும் இருக்கிறியப்பா அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல தாடியும் தொப்பியும் போட்டுட்டு இப்படி எல்லாம் தப்பு செய்யலாமான்னு சொல்றதாக இருக்கட்டும், வாழ்க்கைய வித்து வாழ்க்கைய வாங்கணுமா, வாழ்க்கைய வாங்கணுமா அப்படிங்கிற அந்த வசனம். வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சுதான் நான் வந்து இங்க வாழணுமா, அதுல ஒரு பாதி வருஷம் கழிஞ்சிரும், அப்ப இங்க என்னோட ஃபேமிலியோட குடும்பத்தோட இருக்க முடியாதா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை பதிவு செஞ்சதா இருக்கட்டும், இப்படி பல வசனங்களும் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட், தாக்கத்தை வந்து ஒரு படம் வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் ஹபீபி திரைப்படத்துல இருந்த நல்ல விஷயம்ல. ஆனா அந்த படத்தை நீங்க எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உண்மையாவே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பலருக்கும் இது ஒரு இஸ்லாமிய படம் அப்படின்னு நீங்க ஃப்ரேம் பண்ணிட வேண்டாம். இஸ்லாமிய குடும்பங்கள், தமிழ் இஸ்லாமிய குடும்பங்கள் எப்படி இருக்கும் டீப் சவுத்லயும் சரி, இன்ஃபேக்ட் டெல்டா பகுதிகளிலும் இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு, இதே மாதிரியான ஒரு செயல்பாடுகள் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கொஞ்சம் உருது முஸ்லிம்களுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய குடும்ப அந்த வாழ்வியல் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கருத்து இல்லை. மார்க்கம் எல்லாம் ஒண்ணுதான், ஓதுறது படிக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். ஆனா எங்களுடைய ரிச்சுவல்ஸும் அவங்களோட ரிச்சுவல்ஸும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவங்க திருமண முறை, நம்ம திருமண முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால கட்டாயம் நீங்க எல்லாம் போய் பார்த்து இந்த மண்ணில் எல்லாரும் வந்து எப்படி இவ்வளோ இணக்கமான ஒரு போக்கோட நம்ம எல்லாரும் இருக்கோம், தாயும் பிள்ளையுமா, மாமனும் மச்சனுமா, அண்ணனும் தம்பியுமா எப்படி இருக்கோம் அப்படிங்கிற இந்த உறவு முறையை ரொம்ப அழகா படம் வந்து யதார்த்தமா காட்டிருக்கு. நீங்களும் போய் பார்த்து அந்த படத்தினுடைய வெற்றிக்கு உங்களுடைய பங்களிப்பாக போய் திரையரங்குல பார்த்து அவங்களுக்கான வாழ்த்தை வந்து பரிமாறணும் அப்படிங்கிறத கேட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பா ஒட்டுமொத்த திரைக்குழுவினருக்கும், ப்ரொடக்ஷன் டீமுக்கும், டைரக்ஷன் டீமுக்கும், கேஸ்ட் அண்ட் க்ரூவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.